மல்லிகைப்பூ கொண்டு போனோம் பாத்தீங்களா? அங்க மார்க்கெட் போயிட்டேன். அங்க போயிட்டு அப்படியே வடக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா, அந்த தாளவாடி அந்த திம்பு மலையில வந்துட்டு, அந்த மலையோட ஸ்ட்ரக்சர் வந்து பெருமாள் வந்து படுத்துட்டு இருக்கிறாப்லயே இருக்கு. சத்தியில இருக்கிறவங்களுக்கு நெறைய பேர்த்துக்கு இது தெரியும். அந்த மலைய பார்க்கும்போது யார் எல்லாத்துக்கும் அந்த மாரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து நான் மார்க்கெட்குள்ள ரீச் ஆயிட்டு அங்க என்னென்ன நடக்குதுங்கிறது தான். ரூபா இல்லையா? நெறைய பேர் அங்கெல்லாம் வாங்குவாங்க. இந்த பூ கட்டி சேல் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அவங்க தனியா வாங்குவாங்க. அப்புறம் நெறைய பேர் நெறைய மூட்டை மூட்டையா வாங்கிட்டு போவாங்க. அவங்களுமே இது கட்டுறதுக்காக தான் வாங்கிட்டு போறாங்க. வேற ஏதோ சென்ட்டுக்கு அந்த மாரி நெறைய விஷயம் யூஸ் ஆகுது. நெறைய பேர் கிலோவ விட நெறைய அந்த படியில தான் அளந்து வாங்கிட்டு போவாங்க. அது என்ன சொல்றது? அங்க பெரிய படியா வச்சிருப்பாங்க. அது 2 படி பிடிக்கிறது. நம்ம வந்து அதை கரெக்ட்டா கவனிச்சிருக்கோணும். சின்ன படியா அளப்பாங்க. அது வந்துட்டு 1 படியோடது. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி வாங்கி இப்படின்னு திரும்புறக்குள்ள அவங்க வாங்கிட்டு போயிருவாங்க ஃபாஸ்ட்டா. ஐயோ சாமி! சேஞ்ச் எல்லாம் கரெக்ட்டா வச்சு நிக்கணும். இல்லன்னா நெறைய பிரச்சனையாகும். நமக்கு ப்ரெஷர் தான் அதிகமாகும். அப்புறம் பின்னாடி இருக்கிறவங்க வந்து எவ்வளோ படி இருக்குன்னு சொல்லி எண்ணி சொல்லுவாங்க. அது அப்பவே வந்துட்டு மொபைல்ல ஒரு ஆப்ல அது அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம அதை பார்த்துக்கலாம். பணத்துக்காக எவ்வளோ வித்திருக்கோம், இல்ல நார்மலா வந்து வெளியில யார் வாங்கிட்டு போயிருக்காங்க, சென்ட்டுக்கு எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த பக்கம்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ப்ளூ கலர் படுதால இது வந்து சென்ட்டுக்கு அப்படியே முழுசாவே எடுத்துக்குவாங்க அவங்க. நான் ஒரு நாளைக்கு 3 ட்ரிப் போகணும். ஒரு 8 மணிக்கு, அப்புறம் 10, 11 மணிக்கு. அதுக்கு மேல என்ன டைம் 1 மணி 5 மணி வரைக்கும் மார்க்கெட் இருக்குங்க சத்தியில. கொண்டு போலாம். நல்ல பூவா இருக்கிறது கடகடன்னு வித்துருவாங்க. கேஷ்க்கே வித்துருவாங்க. அப்புறம் பாதி எல்லாமே வந்துட்டு வெளியில வாங்குறவங்க கொஞ்சம் சென்ட்டுக்கும் போகும். இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு அதிகமா வர்றதுனால வந்துட்டு ரேட் கம்மியா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரூ. 150 தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு மேல போகாது. பூ வந்து நல்லா அள்ளி அள்ளி பார்ப்பாங்க. உள்ள சிறுமொக்கா இருக்குதா, மேல மட்டும்தான் அப்படி இருக்குதா அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு தான் அந்த கட்டுறவங்க எல்லாமே எடுப்பாங்க. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த வழியா போயிட்டு வரப்ப செம்மையா இருக்கும். அப்ப நின்னு அதையும் ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துருவேன். யாரெல்லாம் பூ மார்க்கெட் போயிருக்கீங்க? முக்கியமா யாருக்கு இந்த மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இயற்கையோட அப்படியே ஜாலியா இருக்கும். ஆனா தண்ணி இருக்கிற ஏரியா எல்லாமே ரொம்பவுமே ஹீட்டா இருக்கும். இந்த டைம்ல எல்லாம் நல்லா தண்ணி குடிங்க. என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ.